என்னவென்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நான் நினையாத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்றால், சொல்லப்பட்டது போல எனக்கான உயிர் நாடி என் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் எனக்கு லைஃப் லைனா இருப்பாருன்னா அவரது பிரியங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறதா இருக்கிறது. எடுத்து ஒருவர் வாசிக்க கேட்போம். ஏசாயா 61வது அதிகாரம், ஏசாயா 61வது அதிகாரம் 7வது மாதத்திற்கு அடையாளமாய் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் வெட்கத்திற்கும் பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுவாமா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த 7வது மாதத்தை துவங்குகிறதான நேரத்துல கர்த்தர் நல்ல செய்திகளை தருவார் என்று சொன்னோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உலகத்திலே வாழுகிறோம், சில காரியங்கள் நம்மை கலங்க பண்ணி கொண்டிருக்கும் என்றால் என்னை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உன்னிடத்திலே பேசுகிற காரியம், உங்கள் வெட்கத்திற்கு பதில் என்ன தெரியுமா? இரண்டத்தனையான பலன் வரப்போகிறது. சொல்லுங்க, நீ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பகுதியில வெட்கத்தை பார்த்திருக்கிறாய் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அதற்கு முன்னால் இருக்கிற வார்த்தையை பார்த்தால், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற, போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிற, அப்பா என் வாழ்க்கையிலே குழப்பங்களை பார்க்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால், தேவ சமூகத்திற்கு நீ வராத வரைக்கும், கர்த்தரை பாடாத வரைக்கும், காலையில் கேட்க தொனிக்கப்பட்ட சத்தத்தின் வழியாய் ஏசாயா 41 சொல்லப்பட்டது போல இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, யோபு சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ? இது ஒன்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வெட்கத்திற்கான காரியத்தை கர்த்தர் உன் கரத்திலே தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அருமையான தாயார் சொல்லுகிறதான நேரத்திலே நான் நினைத்து பார்க்கல, என் கணவன் ஆமேன் என்று சொன்னார், எல்லா காரியத்தையும் சொன்னார், மகிமையில் பிரவேசித்தார். சாட்சி, எனக்கு இரட்டத்தனையான பலன் என்னவென்று கேட்பாய் என்றால், தகப்பனை கர்த்தர் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு முன்பாக ஒரு பேரனை கொடுத்தாரு, ஒரு பேத்தியை கொடுத்தாரு. ஆண்டவரே, என் மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள் தீர்க்கப்படுமா என்று சொல்லுகிற நேரத்தில் இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பிள்ளையை கர்த்தருக்காய் வளர்த்தொடு, நான் உனக்கு சம்பளம் தருவேன் என்று சொன்னாரு. அவரது பிரியங்கள் உண்மையில் நம்பி இருக்கிறபடியினாலே அவர் உன் கையில் கொடுத்த பொறுப்பை மரண பரியந்தம் காத்துக்கொள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, லட்சைக்கு பதிலாக என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, நீ சொல்ற நான் தனிமையா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நான் தான் தனிமைப்படுத்தினேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமோடு லோத்து இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காலங்கள் வருகிறதான நேரத்திலே ஆபிரகாமை விட்டு லோத்து கடந்து போக வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை விட்டு சில உறவுகள் கடந்து போயிருக்கிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அந்த இடத்தில் நான் வருவேன். லோத்து போன பிற்பாடுதான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே நீ நோக்கி பார் என்று சொல்லி, இன்றைக்கு உன்னிடத்திலே கடக்க கூடாத பாதைகள் இருக்கிறது என்றால் நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர், உன் கூட நான் வருவேன் என்று சொன்னவர். ஒருவேளை கணவன் இருந்திருந்தால் ஒரு சில தூரம் என்னோடு வந்திருக்கலாம், மனைவி இருந்தால் ஒரு சில தூரங்கள் என்னோடு பயணித்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னோடு வருவார் என்றால் எத்தனை பேர் என்னோடு கரங்களை கட்டி சொல்ல முடியும்? மரண பரியந்தம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சொல்லுங்க பாப்போம், மரண பரியந்தம். அதாவது என்னை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த நாள் துவங்கி எனக்கு லைஃப் லைன் அவராயிருப்பார் என்றால் என் மரண பரியந்தம் வரை அவர் நடத்துகிறார். இப்போ ஏசாயா 62வது அதிகாரம், ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. ஏன்னா உன் கையை எல்லாரும் விட்டுட்டாங்க. நம்பின கணவன் விட்டு விட்டான், மனைவி விட்டு இருக்கலாம், பிள்ளைகள் விட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கை விடப்பட்டது அல்ல. அப்ப என் கையை பிடிக்கலையா? அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் என் வெட்கத்திற்கு பதிலாய் வருவார் என்றார், என் லட்சிக்கு பதிலாய் வருவார் என்றால் அவர் கை அவனோடு உறுதியாயிருக்கும். சொல்லுங்க, ஆண்டவருடைய கை என்னோடு உறுதியாயிருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நேற்றைய தினத்துல எனக்கும் மனைவிக்கு அநேக காரியங்களை பேசிக்கொண்டோம். பேசுகிற நேரத்திலே ஏன் இந்த ஊழியம் வெறுமையா இருக்கிறது? நிறைந்திருந்த சபை இன்றைக்கு ஜனங்கள் இல்லாமல் இருக்கிறது. அநேக போராட்டங்கள் வருகிறதான நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு யாரும் இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகிற நேரத்துல போனது ஒரு இடம், கர்த்தர் கொண்டு போனது வேறு ஒரு இடம். அங்கே செபிக்க போற நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்தான். ஓடி வந்து அவ செய்த காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர், இதை நீங்க வச்சுக்கோங்க. அவ கையில இருந்தது ஒரு 20 ரூபாய் ஆயுதம் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டு, பாஸ்டர் இதை வச்சுக்கோங்க, நீங்க இதுல ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் நடத்துகிற காரியம் புரியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஏன் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட நேரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். உனக்காக நான் தலைமுறைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கனிய விட மாட்டார். இன்றைக்கு எங்கே தனிமையை பார்க்கிறாயோ, எங்கே பிரச்சனைகளை பார்க்கிறாயோ, எங்கே போராட்டத்தை பார்க்கிறாயோ, உன் தலைமுறை அதை பார்க்காது. உன் தலைமுறைகளுக்கு அது இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, அதை என்ன பண்ணணும் தெரியுமா? பொக்கிஷமா எடுத்துட்டு வந்து வீட்டுல ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன். சித்தம் இருக்கும் என்றால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருப்பார். அந்த மகளுக்கு திருமணம் ஆகும் போது, இந்த மகளே, இது நீ என்னிடத்தில் கொடுத்தது என்று நான் கொடுப்பதற்காக அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு உலகத்தில் இருக்கிற இந்த தகப்பனுக்கு இத்தனை கரிசனை இருக்கும் என்றால் என் ஆண்டவருக்காய் எத்தனை நேரத்தை கொடுத்தாய், எத்தனை காரியத்தை இழந்தாய், எதையெல்லாம் நீ ஆண்டவருக்கு செய்து கொண்டிருக்கிறாயோ. அவர் நானே அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகும்போது இதை கொடுக்கணும்னு ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு இவ்வளவு பிரியங்கள் இருக்கும் என்றால் உன்னை படைத்த பரலோக தகப்பனுக்கு உன்னை குறித்த எத்தனை கரிசனைகள் இருக்கும். நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ கர்த்தருக்கு பிரியமானவள். கவலைப்படாத. வேதம் சொல்லுது, நீ இனி, அதாவது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கட்டும், இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் என்பது உன் குடும்பமாய் எடுத்துக்கொள். உன் குடும்பம் இனி பாழான குடும்பம் எனப்படாமலும், நீ, உன் பேர் என்னது? உங்க பேர் அற்புதராஜா இருக்கலாம், உங்க பேரு பிரிஸ்கில்லாவா இருக்கலாம், உங்க பேரு ரூத்தா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் எப்சிபாவாய் மாற்றுகிறார். அடுத்தது, ஆண்டவரே என் குடும்பம் எப்சிபாவாய் மாறுகிறது. நான் யார் ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்பாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, பிரகாஷ் பின்னால உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறான். அவன் சொல்லணும், கர்த்தர் என்னை பியூலாவாய் மாற்றி வைத்திருக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என்னே, சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் என்னே பிரியமாய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை தான் 8வது மாதத்துல ஆண்டவர் என்னை நடத்த போகிறது. உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் வாழ்க்கைப்படும், உன் தொழில் வாழ்க்கைப்படும். நீ நம்புகிறது கர்த்தரால் உனக்கு கைகூடி வரும் என்று ஆண்டவர் உனக்கு வாக்கு தருகிறார். இப்போ வாசிங்க, ஏசாயா 63வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. அப்பா, ஒரு சின்ன பிள்ளை உன்கிட்ட கூட்டிட்டு வந்து உன்னிடத்தில் கொடுத்ததை இவ்வளவு மேன்மையாய் பார்க்கிறாயே. எனக்காய் இத்தனை ஆண்டுகள் உன் குடும்பத்தை கூட்டி சேர்த்தாயே, இத்தனை ஆண்டுகள் உன் பிள்ளைகளை கர்த்தருக்காய் வழி நடத்தினாயே. நீதியை என் மனதில் வைத்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கான நேரத்தை கொண்டு வந்து விட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கான நேரம் வந்து விட்டது. எனக்கானது ஆண்டவர் என் வாழ்க்கையில இந்த ஆராதனையிலிருந்து கொடுக்க போகிற எல்லா நேரமும் நல்ல நேரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ
பிள்ளையே, ஒன்றும் இல்லை என்று சொல்லாதே. உனக்காய் ஒருவர் உன்னை மீட்கிற நாளில் வந்திருக்கிறார். உனக்கான நேரம் வந்திருக்கிறது. எண்ணாகமத்தில் பார்த்தோம் என்றால் மோசேயால் ஒரு சபை நடத்தப்பட்டது. அந்த சபையிலே 6.5 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். ரொம்ப பெரிய சபை, கர்த்தரால் நடத்தப்பட்ட சபை, கர்த்தரால் மீட்கப்பட்ட சபை, ஆண்டவரால் அழைத்து கொண்டு வரப்பட்ட சபை. அந்த சபையிலும் ஒரு பிரச்சனை வந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, மனிதன் போடுகிற இடத்துல பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளின் நடுவே என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டவர் ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை டீல் பண்ண மாட்டாரு. நீதிமானா இருக்கிறாயா, கர்த்தருக்காய் நிற்கிறாயா, கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிறாயா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட வருவார். உன் பிரச்சனைகளில் அவர் நிற்பார். உனக்காய் அவர் பதில் சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 16வது அதிகாரம், என்னாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக, என்னாகமம் 16:16-3, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களையே உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, சாபத்திற்குள்ளாக எகிப்திற்குள்ளாக இருந்த நேரத்திலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு மோசே வருகிறார். மோசே வந்து இவர்களை சிவந்த சமுத்திரத்திற்கு அப்பால் கொண்டு வந்து விடுகிறார். இன்றைக்கு வனாந்திரத்தில் ஜனங்கள் பயணப்படுகிறதான நேரத்தில் எங்கிருந்து பிரச்சனை வந்தது தெரியுமா? லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, மனிதன் ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அவர்களுக்கு பிரியமானபடி மனிதன் பேசுவான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் எத்தனை அவனுக்கு நேராக வந்தாலும் சபைக்கு மனிதன் சொன்ன ஆறுதலின் வார்த்தைகள் தான் தெரியும். இன்றைக்கு நீ கசப்பான அனுபவத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு சர்ச்சுக்கு வந்து என்ன கிடைச்சது, பைபிளை வாசிச்சு என்ன கிடைச்சது, எனக்கு ஜெபம் செய்து காலை முதல் ஆராதனையிலே சாட்சி ஆண்டவர் எனக்கு இதை செய்யாமல் இருந்தார் என்றால் நான் சபைக்கு வர மாட்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, வார்த்தை வாயிலிருந்து வருவதற்கு முன்பாக இன்றைக்கு சபையிலே பார்த்தோமே, கர்த்தர் அற்புதத்தை செய்ததை முதல் ஆராதனை கண்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறீர்களே. என் அன்பு தேவ பிள்ளையே, இதே போலதான் உன் கசப்பான அனுபவம் வருகிற நேரத்தில் நீ என்ன பண்ணணும்னா, சோர்ந்து போக கூடாது. இதையும் கர்த்தர் என்னை ஆண்ட பண்ணுவார், கர்த்தர் எனக்கு வழிகளை உண்டு பண்ணுவார், கர்த்தர் எனக்கான ஜெயத்தை தருவார் என்று உன் கசப்பை பார்த்து ஓடி போகாது. உனக்கான ஒரு மரம் மாறாவிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அந்த மரம் தான் சிலுவை மரம். அதிலே இருந்து சொட்டு சொட்டாய் வழிகிறதான இரத்த துளிகள் உனக்கான மாறாவை மதுரமாய் மாற்றும். இது அடுத்த நற்செய்தி. உன் வாழ்க்கை மதுரமாய் மாற போகிறது என்பது இங்கே முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்த காரியம் 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 16:19, அவர்களுக்கு விரோதமாக கோராது சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கு காட்டப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம நினைக்கிறோம் சபையிலே நடத்தப்படுகிறவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆனால் கடந்த நாளில் ஆண்டவர் காண்பித்து தந்தது என்ன தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ முன்பாக நடந்தாலும் சில குடும்பங்களை, சில காரியங்களை நடத்துவது, இயக்குவது பின்னால் இருந்து சாத்தானுடைய கிரியையாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் குடும்பத்துல கையின் பிரயாசங்களிலே மனிதனுடைய கை வல்லமை பார்க்கிறாயோ, அங்கே தேவ வல்லமை விளங்கும். வேதம் சொல்லுகிறது. 21வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த சபையை விட்டு பிரிந்து போங்களே அன்பு தேவ பிள்ளையே. பிரச்சனைகள் வருகிற நேரத்துல ஆண்டவர் பொறுத்து பார்த்தா அவர் மோசேயின் இடத்தில், ஆரோன் இடத்தில் சொல்லுகிறார், சபையை விட்டு என்ன பண்ணுங்க, முதல்ல இயேசுப்பா பிரித்தெடுக்கிறார்.
நீ பிரிந்து போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ குடும்பத்தை நம்புகிறார், உன்னோடு இருக்கிறவர்களை நம்புகிறார். ஆனால் அவர்கள் உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற நேரத்திலே கர்த்தர் பிரிந்து போக சொல்வார். ஆனால் பெற்றெடுத்தது பிள்ளைகளாய் நினைத்தபடியினாலே ஒரு தகப்பனால் அப்படி செய்ய முடியாது. திருச்சபையை நடத்துகிறவன் அவன் மோசேயா இருக்கிறதுனாலே தேவனுக்கு முன்பாய் முகம் குப்புற விழுகிறான். நோவாவா இருந்திருப்பான் என்றால், நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நன்றா இருந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, ஏனென்றால் கடந்த வாரத்துல ஒரு 2-3 மாதமா ஏசப்பாட்ட கேட்கிறது, ஆண்டவரை நானும் எங்காவது ஒரு சபையில போய் விசுவாசியா இருக்கலாம், நேற்று இரவு வரைக்கும் வார்த்தைகள் இப்படிதான். ஆனால் ஆண்டவர் காலை ஆராதனையில சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவர் காண்பித்தது போல சொன்ன வார்த்தைகளை கீழே விடாமல் ஆண்டவர் பாதுகாத்தது போல அழைத்தது மாத்திரமல்ல, நடத்துவதும் நான் தான் என்று சொல்லி இதுவரை முடியாமல் ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் கர்த்தருடைய வல்லமை பெரியது, அவருடைய ஆசீர்வாதங்கள் பெரியது. அவர் சொல்லுகிறார், முகம் குப்புற விழுந்து, தேவனே மாம்சமான யாவருக்கும் ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க. என் அன்பு தேவ பிள்ளையே, செத்த ஈயானது பரிமள காரணி முழு தைலத்தையும் நாரி கெட்டு போக பண்ணா. இன்றைக்கு மனிதனுடைய ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க இந்த ஜனங்கள் என்னப்பா பண்ணுவாங்க? இந்த பிள்ளைகள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுகிறார்கள். 41வது வசனம் 22 வாசிங்க, 41 வாசிங்க பிரதர், சாரி 41 வாசிங்க. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கு முன்பாக போராது என்கிற ஒருவன் எழும்புகிறான். கர்த்தர் அவனுக்கான தண்டனை கொடுக்கிறார். மோசேயும் ஆரோனும் நினைக்கிறார்கள், ஆண்டவரை எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணிட்டீங்க, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை இது இன்னைக்கு மாறிடுச்சு. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு விடமாட்டான். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய சாயலின் படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆராதிக்கிறபடியினாலே ஆராதனையை விட்டு உங்களை வழிவிலகும்படி செய்வான். 2வது காரியம் நடக்கிறது. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திர சபையா எல்லாரும் ஒருத்தர் கூட ஃபேவரா பேசல. அன்றைக்கு 250 பேர் கோராவோடு இருந்தார்கள். மோசேயும் ஆரோனுக்கு ஒரு தெம்பு இருந்துச்சு, பரவாயில்ல சமயங்களோடு இருக்கிறது. 2வது ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தர் வார்த்தைகளால் தேற்றினார். உனக்கு நிற்பதற்காய் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, ஒரு குடும்பம் இருக்கிறது. அன்றைக்கு சபையிலே 6.5 லட்சம் ஜனங்கள் இருந்த இடத்திலே மோசேக்காக ஆரோனுக்காக பேச ஒருவனும் இல்லை. அவர்களுக்காக நின்றது நான் மாத்திரம்தான். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு உனக்காய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் எனக்கு காண்பித்தது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நம்புகிறதான பாசம், நீ விரும்புகிறதான நேசம் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்தாலும் பிரியாத ஒருவர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவர், நீ கர்த்தருக்கு பிரியமானவர். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள். குடும்பத்திற்காக உத்தரவாதம் எடுத்த மோசே, திறப்பிலே நின்ற மோசே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இத்தனை அற்புதங்களை செய்த மோசேக்கு இந்த சாட்சி இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கும் எனக்கும் எத்தனை அதிகம். நான் காண்பித்து தருவது மோசே ஆண்டவராகவும் ஆரோனை நீயாகவும் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உனக்காக பாடுகளை மோசே என்கிற ஆண்டவர் சிலுவையில் சுமந்து விட்டார். ஆரோனே, இன்றைக்கு மோசேக்காக நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை இந்த மாதம் முடிவதற்குள்ள செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தான் என் குடும்பத்திற்கான ஆரோன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கொண்டு என்னை அனுப்பின மோசேவா இருக்கிற என் ஆண்டவர் இந்த மாதத்துல பெரிய காரியங்கள் செய்வார். செய்யாமல் என்னை விட மாட்டார். 8வது மாதத்துல இன்றைக்கு நான் பார்ப்பது அல்ல, இதை காட்டிலும் மேன்மையான பெரிய
காரியத்தை நான் பார்க்க போகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 45வது வசனத்துல ஆண்டவர் மறுபடி சொல்கிறார், முதல் சபையை விட்டு பிரிந்து போங்கள் என்று சொன்னார். சபையே அவனுக்கா இல்லாத நேரத்தில் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், இந்த சபையை விட்டு என்ன பண்ண சொல்றாரு? என் அன்பு தேவ பிள்ளைய, முதலாவது பிரிந்து போவார், அடுத்தது விலகி போவார். அவர் விலகி போவார் என்றால் அவர் பிரசன்னத்தை பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது 46வது வசனத்தின் 2ஆம் பகுதி, சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். இன்றைக்கு உனக்காக மோசே என்கிற ஆவியானவர் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் ஆரோன் இடத்திலே உன் குடும்பத்திற்காக, உன் தொழிலுக்காக, உன் எதிர்காலத்திற்காக பாவ நிவர்த்தி ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் உனக்காய் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட பாவ நிவர்த்திக்கான நாளா இருக்கிறது. இந்த பாவ நிவர்த்தி நீ செய்வாய் என்றால் கர்த்தர் வாதையை உன் குடும்பத்திலிருந்து நிறுத்துவார், உன் தொழிலிலிருந்து நிறுத்துவார், உன் கையின் பிரயாசத்திலிருந்து நிறுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு அடங்கியிரு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கும் பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன் என்றால் நான் காக்கப்படுவேன். என் அன்பு தேவ பிள்ளைய, எசேக்கியல் 14:14 வாசிங்க பாப்பா, யாராவது எடுக்கவங்க. எசேக்கியல் 14வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், இவங்க 3 பேரும் யாரு வேதத்துல நமக்கு தெரிஞ்சு? நோவா தேவ எச்சரிப்பு பெற்று குடும்பத்தை காப்பாற்றினவன். 2வது சொல்லப்பட்டது யாரு? தானியேல் சிங்கக்கெபியிலிருந்து காப்பாற்றப்பட்டவன். பத்திரம் தனக்கு விரோதமாய் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்து 3 வேளை கர்த்தருக்காய் செபித்தது தானியேல். அடுத்தது யோபு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன நேரத்திலும் பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேச வேண்டாம், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொன்னார். அவர்களை குறித்தும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இந்த மூன்று புருஷரும் அவங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் அவர்களை புருஷராய் பார்த்து கொண்டிருக்கும் என்றால், நீ இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி கர்த்தர் உன்னை கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார். அவர் சொல்லுகிறார், இந்த 3 புருஷர்களும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் ஆத்மாவை தான் பாதுகாத்துக் கொள்ள முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, வாதை துவங்குகிறது என்றால் குடும்பத்திலே பிரச்சனை, தொழிலிலே பிரச்சனை என்றால் நீ கர்த்தருடைய சமூகத்திலே பாவ நிவர்த்தி செய்வதற்கு தேவ ஆராதனை இருக்கணும். இன்றைக்கு நான் இப்படி சொல்லுகிறேன், இத்தனை திரளான கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் வரப்போகிற 8வது மாதத்திற்காய் பாவ நிவர்த்தியை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த செய்தி முடியும் போது 8வது மாதத்திற்கான வாக்கு தத்தத்தோடு ஆண்டவர் முடிப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாதை தொடங்கிற்று. இந்த வாதையிலிருந்து நாம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும்? 47வது வசனம் சொல்லுகிறது. என்னாகமம் 16:47 வாசிங்க பார்ப்போம். மோசே சொன்னபடி, அப்ப எனக்கான ஒரு மோசே பரலோகத்தில் இருக்கிறார். அவர்தான் எனக்காக இரத்தம் சிந்தினவர், எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாய் சிந்தி கொடுத்ததான் ஆண்டவர் எனக்காக பாவ நிவர்த்தி செய்தாரு. அவர் எனக்கு சொல்லுகிற காரியம், ஆரோனை நோக்கி, ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினார். இன்றைக்கு காலை ஆராதனையில பார்த்தோம், சாட்சியின் வேலை, பிரசங்கத்தின் வேலைக்கு நடுவாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல உனக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் உனக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார் என்றால் உன் குடும்பத்திலே வாதை நிறுத்தப்படும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து 48 வாசிங்க. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவாய் நிற்பதற்கு ஒரு ஆரோன் இருக்கணும். ஆரோன் இல்லை என்றால் பாதையில் இருந்து யாரா இருந்தாலும் உன்னை
வேதம் சொல்லுகிறது, நடுவாக நின்றான், வாதை நிறுத்தப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, சில நேரத்துல கர்த்தருடைய ஆராதனைக்கு வராமல், கர்த்தருடைய சமூகத்திற்கு வராமல், தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம் நிற்காமல் இருந்து இந்த வாதை எனக்குள்ளாய் தொடங்கி இருக்கும் என்றால் இந்த ஆராதனையிலே கர்த்தர் அதை உனக்காய் நிறுத்தி கொண்டிருக்கிறார். அதோட ஆண்டவர் விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? ஏசப்பா, என் குடும்பத்துக்காக நான் பிரேயர் பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் பிரேயர் பண்றேன், என் வேலைக்காக, என்னோடு பணியாற்றுபவர்களுக்காக நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லுகிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, 16வது அதிகாரத்தை தானே நீ பார்த்த. ஆண்டவர் 8வது மாதத்தை உனக்கு வைத்தாரு. 7 மாதங்கள் அப்பா என்று சொல்லி அப்பாவின் பாதத்தில் உட்கார்ந்தாய் அல்லவா? உனக்கு நிழலை காண்பித்துக் கொடுக்கிறேன். நிஜத்தை 8வது மாதத்தில் பார்க்க போகிறார். என்னாகமம் 17வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லேவியினுடைய கோலின் மேல், என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தாலும் ரூபன் கோத்திரத்திலே ரூபன் என்று எழுதி இருப்பார், சிமியோன் கோத்திரத்திலே சிமியோன் என்று எழுதி இருப்பார், பென்யமீன் என்கிற இடத்துல பென்யமீனின் பேரை எழுதி இருப்பார். ஆனால் லேவியின் கோத்திரத்திலே கர்த்தர் ஆரோனின் பேரை எழுத சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உன் கையிலே போல் என்கிறதான குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், போல் என்கிறதான ஊழியத்தை கொடுத்திருக்கலாம், போல் என்கிறதான தொழிலை கொடுத்திருக்கலாம். அந்த தொழில் உன் பெயரால் அறியப்பட போகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்! ஏசப்பா என்ன நம்பி கொடுத்த குடும்பத்துல என் பேரை எழுத போறாரு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு வெறும் கையாய் நான் வந்தேன், என் கையில ஒண்ணும் இல்லை. இன்றைக்கு என் கையில கர்த்தர் என் பெயரை எழுதி தருகிறார். ஆரோனே, நீ மற்றவர்களுக்காய் பிறப்பில் நன்றாய் அல்லவா, உன் குடும்பத்திற்காய், உன் தலைமுறைக்காய் ஜெபித்தாய் அல்லவா? இன்றைக்கு வெறும் கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது வெறும் கை அல்ல, கர்த்தருடைய கை அதை இணைத்து அதிலே என் பெயரை எழுதுகிறது. சொன்னது நான் அல்ல, ஆவியானவர் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனி பேரை எழுதுவாயாக. நான் இப்படி சொல்லுகிறேன், லேவியின் கோலின் மேலே என் பேரை கர்த்தர் எழுதுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வசனத்தை உன் பேரை வச்சு வாசிங்க. வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்துல, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்துல, அப்ப நல்லா கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவ சபை. ஏசப்பா, நான் வீட்டுல பிரேயர் பண்றேன் கேட்பாரு, ஆனா உன்னை பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் சந்திக்கிற இடம் எங்க தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டி. இன்றைக்கு நீ இருக்கிறது என்ன இடம் தெரியுமா? மிஸ்பா. மிஸ்பா என்பதற்கு தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி. இந்த பெட்டிக்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் மகிமை வெளிப்பட போகிறது, ஆச்சரியம் விளங்க போகிறது. அநேகருக்கு அவதூறா இருந்த நீ ஆசீர்வாதம் என்று புகழப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உன்னை உன்னதத்திலிருந்து கை தூக்கி எடுத்து அநேக இக்கட்டுகளை, அநேக பாடுகளை கடந்து வந்த உண்மை அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பாத்திரமாய் உன்னை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாய். இப்ப எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? வெறும் கையாய் வந்தவர்கள் சாட்சியின் பெட்டிக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஏசப்பா ஏன் 2வது ஆராதனைக்கு கொண்டு வந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, ரகசியத்தை வெளிப்படுத்தி வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உன்னை உள்ளே கொண்டு வந்து உள்ளே வைத்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் தெரிந்து கொள்ளுகிற கோல் துளிர்க்காது, கணவன் தெரிந்தெடுக்கிற கோல் துளிர்க்காது, மனைவி தெரிந்து கொள்ளுகிற கோல் துளிர்க்காது, பெற்றோரால் அங்கீகரிக்க பிள்ளைகளின் கோல்களும் துளிர்க்காது. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவரின் கோல் துளிர்க்கும். சொல்லுங்க பாப்போம். என்னை இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அநேகரால் எடுத்து வெளியே எறியப்பட்ட என் அன்பு தேவ பிள்ளையே, நான் யோனாவா இருந்திருப்பேன் என்றால் அப்பா என்ன தூக்கி ஆழத்துல போட்டாங்க, மறுபடியும் என்ன ஊழியத்துக்கு கொண்டு வந்தீங்க? இது என் கேள்வி. ஆண்டவரால் உரைக்கப்பட்ட வார்த்தை, ஆண்டவரே நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும், ஆனா இன்னும் அழியல.
என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவர் அழிப்பதற்காய் உருவாக்கவில்லை, நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இன்றைக்கு நான் நோவாவா இருக்கவில்லை ஆண்டவர, நான் யோனாவா இருக்கவில்லை, நான் மோசே என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஆரோனா இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளையே, கணவனுக்காய் கண்ணீர் வடிக்கிறாய், மனைவிக்காய் கண்ணீர் வடிக்கிறாய், உன் தொழிலுக்காய் கண்ணீர் வடிக்கிறாய், உன் கையின் பிரயாசங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிறாய். அநேக கண்ணீரை நீ விரயம் செய்து கொண்டிருக்கிறாயே, இனி அது விரயமாகாது. கர்த்தருடைய கரத்திலே அது கிரயமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் பெழுந்து 6வது வசனத்துல இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு, இன்னைக்கு ஏசப்பா சொன்னது போல அன்றைக்கு ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற மோசையால் அனுப்பப்பட்ட வார்த்தை, இந்த ஊழியக்காரன் என்ற ஆரோனின் மூலமாக என் பிள்ளையே உனக்கு அது வருகிறது என்றால் நீ விசுவாசித்தார். விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஒன்றும் கூடாது. இதுவரை அநேக காரியங்கள் வாழ்க்கையில் கூடாமல் இருக்கிறது என்றால் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை சந்திக்க போயிட்டேன், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிச்சேன், ஏசப்பா எனக்கு நன்மையை தருவாருன்னு நினைச்சேன். இல்ல, தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். வேதம் சொல்லுகிறது, மகா சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார். அவர் ஏன் எழுந்து நிற்கிறாரு? என் பிள்ளை வருவான், அவனை தூக்கணும், அவனை கொஞ்சணும், அவனுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். வீட்டில் செபிக்கிறவர்கள் அநேகர் சபையிலே பார்க்க முடியவில்லை. சபைக்கு வராமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி துணியும் நினைக்காத. ஒரு வாரம் நான் சர்ச்சுக்கு வரலனா அந்த ஒரு வாரமும் எனக்கான ஆசீர்வாதங்கள் சிறகடித்துக் கொண்டு தான் இருக்குமே தவிர அது என் வீட்டு கதவை தட்டாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னார். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதா, நல்லா கவனிங்க, எல்லாரும் பேரை எப்படி எழுதுறாங்க? அப்பா பேரை வச்சு எழுதுறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, அவங்க வம்சத்தின்படியா எழுதுறாங்க. ஆனா இன்றைக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனியாய் விடப்பட்டாய் அல்லவா, என்னை எல்லாரும் வெறுத்தார்கள் என்று சொல்லுகிறாய் அல்லவா, உனக்கென்று யாரும் பரிந்து பேச இல்லை என்று சொல்லுகிறாய் அல்லவா, உன் மேல உன் பேரையே ஆண்டவர் எழுதி தருகிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். 7வது மாதத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, 7வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில், எல்லா பிள்ளைகளும் வந்திருக்கிறீங்க, எல்லாருடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய சாட்சியின் பெட்டியிலே அர்ப்பணித்தீர்கள் அல்லவா. ஈசாக்கு, நீ ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கப்படுவதற்கு உன்னை நீ அர்ப்பணித்தாய் அல்லவா. உன் பின் நாட்களிலே கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஆதியாகமம் 26 வீட்டுல போய் வாசிங்க. அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே, எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த வருஷத்திலே கர்த்தர் என்னை 100 மடங்கு எனக்கு பலனை தருவார். கீழ்ப்படித்த தேவ பிள்ளையே, கீழ்ப்படிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை மேலா நினைக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் கையில் இல்லாத அநேக ஆசீர்வாதங்கள் அடுத்த மாதத்திலே கர்த்தர் உன் கையிலே இல்லை என்பது, இல்லை என்று சொல்லத்தக்கதா இருக்கிறவரா இருக்கிறவர் எதையெல்லாம் விரும்பினாயோ, எதையெல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னாயோ, உன் கையிலே அடுத்த மாதத்திலே கர்த்தர் நிறைந்து 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 தருவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அடுத்த மாசம் நீ பெற்றுக்கொள்ள போவது ஆண்டவர் இந்த நாளிலே உன் கரத்திலே அவர் தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார். 8வது மாசம் எப்படி இருக்கும்னு சொல்றீங்கல்ல, 8வது மாசத்துடைய வாக்கு தத்தத்தை இப்பொழுதே எடுத்துக்கோங்க. அநேகருக்கு தெரியாது, ஆனால் உன்னை தேவனுடைய கூடாரத்துல வைக்க வந்திருக்கிறல்ல ஆண்டவர் எதிர்காலத்தை உனக்கு வெளிப்படுத்துறாரு. இப்ப எடுத்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிங்க. மறுநாள் சாட்சியின் கூடாரத்திற்குள், அப்ப 8வது மாசம் ஆரோன் இந்த கூடாரத்துக்கு வரும்போது இந்த ஆரோனின் போல் கொடுக்கும் என்றார். என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, மோசேயின் இடத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. இதோ
லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த, சொல்லுங்க பாப்போம், ஆரோன் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. உங்க பேரை போட்டு வாசிக்கணும். எல்லாரும் உங்க பேரை எல்லாரும் போட்டு வாசிங்க பாப்போம். ரியா பிரசி பிள்ளைங்க எல்லாரும் வாசிங்க பாப்போம். வாசிங்க சத்தமா சத்தமா. பிரகாஷ் அம்மா எல்லாரும் சொல்லணும். உங்க பேரை போட்டு சொல்லுங்க பாப்போம். ஜென்சனின் கோல் திறந்திருந்தது. சொல்லுங்க. உனக்கு தெரியாது உன் வாழ்க்கை எப்படின்னு. ஏசாயா 8வது மாசத்துல உனக்கு இப்பவே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, நீ திருக்க போகிற. திருக்க மாத்திரம் அல்ல, ஏன்னா இந்த உலகத்துல பார்க்கும்போது ஒரு செடியை வச்சா அது திழுக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அது வளரணும், அது பூ பூக்கணும், அது காய் காய்க்கணும். ஆனா ஏசப்பாவை நம்பி வந்த உனக்கு ஒரே ராத்திரியில் இவைகள் சம்பவிக்க போகிறது. சொல்லுங்க. இந்த ஆராதனையில் எனக்கு சம்பவிக்க போகிறது. என் ஆண்டவர் என்னை எப்படி செய்வார் என்றால், ஆரோனின் போல் தொழித்தது மாத்திரம் அல்லாமல் அது திளிர்விட்டு பூ பூத்து. சொல்லுங்க பாப்பா. திளிர்விட்டு, இது அடிக்கடி சொல்லணும். திளிர்விட்டு பூ பூத்து. சொல்லுங்க. திளிர்விட்டு பூ பூத்து வாதுமை. சொல்லுங்க. பழமா பழங்களையா? ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வந்தப்பா, அநேக ஆசீர்வாதத்துக்கு என்ன சுதந்திரவாடியா மாத்திட்டீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். துடித்தது, பூ பூத்தது, பழங்களை கொடுக்க வைத்தது. என் தேவனுடைய சமூகத்தில் வந்தது. கர்த்தர் வீணாக்காமல் என்னை ஆண்டவர் தலையாய் நான் வைத்திருப்பாரே தவிர, என்னை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்துல என்னை நான் முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதத்தின் வார்த்தையோடு நாம் கடந்து போவோம். ஆகாய் 2வது அதிகாரம். ஆகாய் 2வது நம்ம லைஃப்ல ஏசப்பாங்க எழுதி இருக்கிறாங்க. ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. கலைஞர்கள், அதாவது ஆண்டவரை, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கிடையாது, என் பர்ஸ் காலி ஆயிருச்சு, என் பொருளாதாரம் ஒண்ணா இல்ல. இதுதான் நம்ம லைஃப் லைன். ஆனா ஏசப்பா என் வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா இந்த லைஃப் லைன் மாற போகுது. இனி நான் தனித்தவன் அல்ல, இனி நான் அடிமையானவன் அல்ல. நீ அநேக சாதிகளை ஆள போகிறார். வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தால் தான் மகிமையை பார்க்க முடியும். வலது கரத்தை உயர்த்துறாமே சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. களஞ்சியங்களில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும். நான் நம்பினதெல்லாம் எனக்கு கை கொடுக்கலப்பா. இப்ப ஏசாயா 62 வாசிச்சோனா, நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல, கர்த்தருடைய கை உன் கையோடு இசைந்திருக்கிறது. கர்த்தர் உன்னை பியூலாவாய் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை எப்சிபாவாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் எல்லாம் இருக்கும்போது மனிதன் வருவான், ஆனால் உன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத போது மனிதன் அல்ல, ஆண்டவரே வருவான். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை வெறுமையாக்கினது நல்லது ஆண்டவரே, என்னை தனிமைப்படுத்தினது நல்லது ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உங்க பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்பா. வேதம் சொல்லுகிறது, இது எல்லாம் கனி கொடுக்கல. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை திளிர்விட வைத்து, பூ பூக்க வைத்து, அடுத்தது பூத்து குலுங்க வைத்து உனக்கு பழங்களை கொடுப்பார் என்றால், அடுத்த மாசத்துக்காக வெயிட் பண்ணாத, இந்த ஆராதனையிலே சொல்லுங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு விசை கூட சபையாய் என்னோடு கூட சேர்த்து சொல்லுங்க, இன்று முதல், நாளை அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, நேற்று தேவ சமூகத்திலே அநேக காரியத்திற்காய் ஜெபித்தாய் அல்லவா? நாளைக்கு முதல் அல்ல, இன்று முதல், இன்று முதல், இந்த ஆராதனை முதல் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தாரு. முதல் என்கிற வார்த்தை ஆண்டவர் உன்னை முதலாய் பார்க்கிறார். முதல் என்கிற வார்த்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன்பாக ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்கிறார். முதல் என்கிற வார்த்தை, நீ கர்த்தனுக்கு சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் என்னை இன்று முதல் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கண்களை மூடி சொல்லிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே,
எங்கள் மேல் பிரியமாயிருப்பேன் என்று சொன்னவர் வார்த்தைகளால் எங்களோடு பேசுனீங்கப்பா. இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கைய போட்டு அநேக வாதுமை பலங்களை கொடுக்கும்படியாய் செய்திருக்கிறீங்க. இதை தூரத்தில் இருந்தும் சமீபத்தில் இருந்தும் பிள்ளைகள் ஏற்றுக் கொண்டிருப்பார்கள் என்றால் உடைந்து போய் இருக்கலாம், யாரும் இல்லை என்று இருக்கலாம். அவர்களுக்கு கர்த்தர் வார்த்தைகளால் பிள்ளைகளை தேற்றி ஆற்றுவீராக. வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.